வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, 5000 வாலா 10,000 வெடி வெடிக்கிறோம்ல, அந்த வெடி வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது பெரிய பேப்பர் ரோல் வந்து அந்த வெடிக்கு ஏற்ற மாதிரி சின்ன பேப்பர் ரோல் ஆக்கிக்கிறாங்க கொண்டு வந்து. எல்லாமே மிஷின் ப்ராசஸ் தான். பாருங்கள் எப்படி அழகா சின்ன சின்ன ஸ்லைஸ் போட்டுக்கிறாங்க. ஸ்லைஸ் போட்டு எடுத்துட்டு அடுத்து எங்கே கொண்டு போகிறாங்கன்னா, அடுத்து அந்த வெடி தயாரிக்க அந்த பேப்பர் ரோலை கொண்டு ஒரு இதில் வச்சோன்னா அதுக்கு அழகாக சுருட்டி சுருட்டி கரெக்டாக விழுவுது. அது உருண்ட பிறகு மறுபடியும் எங்கே போகுதுன்னா, மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக காய வச்சு ட்ரை ஆக்குறாங்க. ட்ரை ஆக்கி அது ஒரு மிஷினில் போய் கரெக்டாக கீழே ரோலாக வருது பாருங்க, அப்படி அழகா இப்படி கட்டமாக ரவுண்டாக வந்துருச்சா, வந்த பிறகு அதை கொண்டு எங்கே போகிறாங்கன்னா, அடுத்து மறுபடியும் கொண்டு போய் இதை கொண்டு போய் அப்படியே 2ஆ ஆக்கிறாங்க. இது இது ஒன்றை வச்சு அப்படியே 2 வெடி ஆக்கிடுறாங்க. ஒரு ரோலை வச்சு 2 வெடி ஆக்கிறாங்க கட் பண்ணி. 2 வெடி ஆன பிறகு அது எங்கே போகுதுன்னா, அடுத்து நேர மிஷினில் வந்து எல்லாத்தையும் ஒரு 10 ரோலாக மொத்தமாக எடுத்துக்கிறாங்க. 10 ரூபால மொத்தமாக எடுத்த பிறகு எங்கே போனால் அடுத்து மருந்து முக்கியமானது அந்த மருந்து தான். இதுதான் அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்துறது. இந்த மருந்து வைக்கிறது வந்து இன்னும் டெக்னாலஜியாக மாறிடுச்சுன்னா, நம்ம சிவகாசி மக்களோட எத்தனையோ உயிரை நம்ம பாதுகாக்கலாம். என்ஐடி, ஐஐடியில் படிக்கிறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு டெக்னாலஜி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி சிவகாசி மக்களோட உயிரை எப்படியாச்சும் கொஞ்சம் காப்பாற்றுங்க. எத்தனையோ உயிரிழப்புகள் போயிட்டுருக்கு, எத்தனையோ கூலி தொழிலாளியோட உயிர் போயிட்டுருக்கு இதனால். இதை நீங்கள் கொஞ்சம் காப்பாற்றுங்க. எது எதுக்கும் டெக்னாலஜி வந்து இந்த மருந்து விற்கிறதுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணால் நம்ம எத்தனையோ உயிரிழப்புகளை தடுக்கலாம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.